வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம், ஒரு லைக் பண்ணி வைக்கலாம், உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி 3வது மாதம் 2025. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடி நாள் 1 மணிக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கையில் 3 3 9ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 3 கொடுத்துருந்தோம். பிசி பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தேன். 10,000% கண்டிப்பாக வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே ஏ போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலேயும் 3 பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பருங்கிறது பாட்ஸில் நம்ம கொடுத்ததுலேயும் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் பாட்ஸ்லையும். நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் நம்ம கொடுத்த பாட்ஸில் பார்த்திங்கன்னா 934 பாட்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். இந்த பாட்ஸில் 439ன்னு வந்திருக்கும். இந்த 439ல் பிசி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இதே நமக்கு 4 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா 3 நம்பருக்கு வந்தது டபுள்ஸாக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸ் எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா ஏ போர்டு 3, பி போர்டு 3 பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 39ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இன்றைக்கி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. 3வது மாதம் 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1 மணிக்கு நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஏ போர்டில் இன்றைக்கி 4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏ போர்டு 4 எடுத்துக்கலாம் எல்லா நம்பர்களுமே. பி போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்கு. 2 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்களை எடுத்துக்காங்க. 3 சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸை எடுத்துகிட்டு கொடுக்குறோம். ஏ போர்டில் 4, பி போர்டில் 2, சி போர்டில் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஒரு கணக்கில் போர்டு நம்பரில் சிங்கிள் நம்பராக ஒரே நம்பராக எடுத்திருக்கோம். போர்டு நம்பரில் நமக்கு ஏ போர்டில் 1, பி போர்டில் 4, சி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் நம்ம சிங்கிள் போர்டு நம்பராக எடுத்துக்கலாம். அப்படியே போர்டுக்கு வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 1, பி போர்டு 4, சி போர்டு 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இந்த போர்டு நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸாக தான் 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும். 100% உங்களுக்கான வின்னிங் ரெகுலராகவே கிடைக்குன்னு சொல்லி தான் ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். 408 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 423, 140 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை நான் கொண்டு கொடுத்துருக்கேன். 3 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கலப்பு நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 428 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். 428 நமக்கு 4 24ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 104ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு கொடுக்கல. நீங்களே பார்க்குறீங்க.
உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்கள் கணக்குலையும் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தமே 6 நம்பர்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் 4ஆம் நம்பரையும் 1ஆம் நம்பரையும் எடுத்திருக்கேன். 1 4 தான் வர்றதுக்கு இன்றைக்கி 1000% வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 10,000% ஸ்ட்ராங்காகவே நம்ம கொடுக்குறோம். ஆல் போர்டில் வந்து 4 1 தான் வரணும். வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் நமக்கு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கையும் உங்களுடைய கணக்கையும் மேட்ச் பண்ணியும் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. 4 1 தான் வரணும். வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக நமக்கு இருக்குது. இப்போது பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள அந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க, 1 மணிக்கான பெண்டிங் நம்பர்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்தெந்த போர்டில் எந்தெந்த நம்பர்ஸ் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 1 வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 11 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 4 வந்து 39 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக நமக்கு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்து 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 2 நம்பர் தான் நமக்கு அதிக பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 2 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து சி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து பார்க்கையில் வந்து பிசி மட்டுமே வந்துச்சுன்னா 40 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0 8ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 3 நம்பர்ஸை எடுத்துக்காங்க. 40 08 23 பிசியில் மட்டுமே தான் நான் வந்து கொடுக்குறேன். நீங்களே பார்க்குறீங்க, பிசியில் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 0 18 018ங்கிற நம்பரை வந்து பாக்ஸில் வந்து ஒரு நம்பர் எல்லா நம்பர்களையும் எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 410 பாக்ஸில் வந்து எடுத்துக்கலாம். 018 410 பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. கம்மியான நம்பராக பாக்ஸில் வந்து நம்ம 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் நீங்களே நம்பர்ஸ் பார்த்தீங்க. கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே 6 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 140 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 91 40 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 91 40 94 08 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 94 08 94 23 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 94 23 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. 91 40 94 08 94 23 3 நம்பர் தான் 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே இந்த 3 நம்பர்ஸையுமே எடுத்துக்கலாம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர் தான். 100% நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஏபிபிசிஏசி ஆல் போர்ட் நம்பரில் கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன். 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 41ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 04ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 04 08 எடுத்துக்கலாம். 10ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0
1ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 6 நம்பர் தான். 10, 01, 08, 04, 14, 41 எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக வந்து கேஎலுக்கும் டிஎருக்கும் நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே நம்ம குரூப்பில் வந்து ரெகுலராக வந்து நான் கெஸ்ஸிங்காக வந்து கொடுக்குறேன். ரிசல்ட்டு வர 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து கேஎல் டிஎருக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம கொடுக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ரெகுலராக வந்து நம்ம கேஎலுக்கும் டிஎருக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் வந்து கொடுக்குறேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847. இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டிஎருக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் நம்ம பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்க, ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.